நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பை அழைக்கப்பட்ட ஆவிக்குரிய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களை இந்த காணொளி வழியாக நான் காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த உலக வாழ்க்கையில நம்மை ஒவ்வொருவரையும் அளவு கடந்த பாசத்தினாலே தன்னுடைய அவருடைய அளவு கடந்த அன்பினாலும் நம்மேல் வைத்த தயவினாலும் இந்த உலகத்துல தன்னை போல என்னுடைய பிள்ளைகளும் மாற வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு பிதாவாக்கிய தேவன் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு கொடுத்து நம்ம எல்லாம் அவரை போல பூரண புருஷனாக மாற வேண்டும் என்பது தேவனுடைய அனாதி திட்டம், நோக்கம். இந்த நோக்கத்தை அநேகர் புரியாமல் ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம் இருப்பதை சாப்பிட்டு செத்து போவோம் என்கிற நிலையை தானே இன்றைக்கு அறிந்து கொண்டிருக்கிறோமே தவிர, உண்மையான வாழ்வு, நித்தியமான வாழ்வு, நிலையான வாழ்வு, சம்பூர்ண வாழ்வு, பரிபூர்ண வாழ்வு, சந்தோஷமான வாழ்வு, மகா பெரிய பரிசுத்தமான வாழ்வெல்லாம் இந்த பூலோக வாழ்க்கையிலே பரலோக வாழ்வை போலவே பூலோகத்தில் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாரே தவிர, ஏதோ பரலோகத்துல இங்கெல்லாம் இருக்கிறவர்களை கொண்டு போவதற்காக இயேசு வரவில்லை. அவருடைய வழியில ஒரு மனிதன் போகும்பொழுது அவனுடைய வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் பரலோக அனுபவத்தை இந்த பூலோகத்தில் அனுபவிப்பான் என்பதுதான் நாங்கள் சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய நற்செய்தியாக இருக்கிறது. ஆக நீங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை சரியான பாதையிலே கிறிஸ்து வண்டையிலே நீங்கள் திருப்பும் பொழுது வேதம் சொல்லுகிறது, எவன் ஒருவன் என்னை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பிதாவாக்கிய தேவன் அனுப்பின இந்த குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய வாழ்வை அடையும்படிக்கு இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்த அந்த பிதாவானவர் குமாரனை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளை என்கிற அதே இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அதே மதிப்பை தேவன் நமக்கு கொடுத்து அவர் மூலமாய் சுதந்திரவாளியாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஆசீர்வாதத்தின் பொக்கிஷமான வழியாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்ம ஒவ்வொருவரையும் அவரை போல நமக்கு அதிகாரத்தை கொடுத்து இந்த உலகத்தில் ஆளும்படியான எல்லா ஸ்லாக்கத்தையும் கொடுத்தார். இந்த இயேசு கிறிஸ்துவை கொண்டு இந்த உலகத்திலே ஒரு பெரிய சுதந்திரவாளியாக நிமித்தி இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கின பிதாவாகிய தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு என்னையும் கொண்டு இந்த உலக வாழ்க்கையில ஒரு பெரிய உலகத்தை உண்டாக்க வேண்டும், அல்லது ஒரு சாம்ராஜ்யத்தை, அதுவும் செழிப்பான ஒரு சாம்ராஜ்யம், தரித்திரம் இல்லாத ஒரு சாம்ராஜ்யம், பரலோக வாழ்வை இந்த உலக வாழ்க்கையிலே அனுபவிக்கின்ற ஒரு அனுபவபூர்வமான வாழ்க்கையை கொடுக்கத்தான் தேவன் இந்த உலகத்துக்கு வந்தாரே தவிர, ஏதோ வந்தோம் இல்லை பிரச்சனை தான், கஷ்டம்தான், பாடுதான் என்று ஏற்கனவே சொல்லி சொல்லி நம்முடைய மூளை செலவை செய்ததான அந்த செய்திகளை எல்லாம் நாம் மறந்து தேவனுடைய கரத்தில் நாம அர்ப்பணிக்கும் பொழுது, தேவனுக்கு உங்களை ஒப்புவீங்கள், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுங்கள். இதுவே நீங்கள் செய்யத்தக்க தேவன் விரும்புகிற ஒரு புத்தியுள்ள ஆராதனை, தேவன் விரும்புகிற ஒரு ஆராதனை. ஆகவே உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துகிறார், தேவனை போல உங்களை மாற்றுகிறார். இந்த நற்செய்தியை நீங்கள் அறிந்து இன்னும் வாழ்க்கையில மென்மேலும் பெற தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் நாம் சந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.